இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. நான் இன்றைக்கி வெது வெதுப்பான சுடு தண்ணி எடுத்திருக்கேன். கொதிக்க வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம், வெது வெதுப்பான தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப கையை வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்கணும், அப்போ தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு சுற்று பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கலாம். புட்டு வந்து நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இட்லி பானையில் தான் ஸ்டீம் பண்ண போனேன். உங்கள்கிட்ட புட்டுக்குழா இருந்ததுன்னா அதுலேயே ஸ்டீம் பண்ணிக்கோங்க. துணி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சாஃப்டான ராகி புட்டு ரெடி. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. கமகமான வாசனையாக ராகி புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you, டாட்டா.